ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 5 தக்காளி எடுத்துருக்கேன். தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இது நல்லா வெந்தோடனே மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். 5 பச்சை மிளகா, 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருந்தோம். கொஞ்சமாக கேஷ்யூவும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், கொஞ்சம் வதங்கணும் நல்லா. இதையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரையாக இருந்தும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்கு வேண்டி தான் சேர்க்குறோம். இதை நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டாணி வேக வச்சது வேணால் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி வேகிறதுக்கு தண்ணி தேவை இருக்குது. அப்போ தண்ணி விட்டுக்கலாம். இதை கலரி விட்டப்புறம் நமக்கு இதை மூடி வச்சுட்டு வேக வைக்கணும். சிம்மில் வேக வச்சா போதும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒனியன் கேஷ்யூ பேஸ்ட் இருக்குது அரைச்சி வச்சது, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒன்று கொதி வரும்போது கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன். இது வந்து நல்லா கொதி வரும்போது 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, க்ரீன் பீஸ் மசாலா ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.